நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நாங்கள் தீய சக்தியும் இல்லை, தூய சக்தி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்குது மக்கள் சக்தி. அவருக்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது. சினிமா வசனத்தில் தீய சக்தி தூய சக்தி என்று பேசியிருக்கிறார். நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள். எங்களிடத்திலே மக்கள் சக்தி இருக்கிறது. அவருக்கு சிலப்பதிகாரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எழுதி கொடுத்ததை வாசிக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்விகளே நாம் கேட்போம். அவர் பேசும்போது கடுமையான காரியம் பேசினாரு. களத்துல அதிமுக இல்லவே இல்லை, அதெல்லாம் அவர் பேச மாட்டேங்கிறாரு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட கலாச்சாரம் தான் ஆரம்பத்தில் விஜய் திராவிட மற்றும் அந்த திராவிட கலாச்சாரம் தமிழ்நாட்டிற்கு அகலக்கூடிய வாய்ப்பு அவரால் திராவிட மாடல் ஆட்சியையோ திராவிட கலாச்சாரத்தையோ தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்க முடியாது. அவர் பகுத்தறிவுகளை தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகின்றது. ஆனா அதை வேணா இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய சீட்டியமாக இருக்கிற காரணத்தால அவர் மறைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது. சும்மா ஒரு 6 மாசம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது, ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும், அரசியலில் உண்மையில் நடக்காது. என்னைக்கு நடந்திருக்கு சார்? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு. அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு. இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. அந்த 2 தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யோக்கியதை உண்டு. 2 தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு. அந்த தேர்தலை பத்தியே கண்டுக்கல. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால விஜய் ஒரு காலத்துல எம்ஜிஆராக ஆக முடியாது. தரந்தாழ்ந்து எல்லாம் பேசுறாங்க, எங்களால பேச முடியும், எங்களுக்கு அது வரும்னு சொல்லிட்டு மிரட்டுறது மாதிரி பேசியிருக்காரு. சார், அவர் சினிமா பாணியில தான் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு சினிமாவில் ஸ்டெண்ட் போட போவால 100 பேரை அடிப்பாரு. அதை போலதான் இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்கள் யாரும் தரந்தாழ்ந்து பேசுகின்றவர்கள். மக்களோட பொதுவான பிரச்சனையா இருக்கட்டும், திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டத்தை மாமல்லா காந்தி பேரை எடுத்ததா இருக்கட்டும், இதுல தாவக எந்த ஒரு இதையும் கருத்தையும் சொல்லவே இல்லையே சார். அவர் நான் தான் சொல்றேன், அவர் சி டீம் சார், பாரதிய ஜனதாவுடைய சி டீம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பழைய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் புதிய அரசியல் கட்சிகளா இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்ணாம அவங்க அரசியல்ல இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. திமுக விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அவங்க அரசியல் களத்துல நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திமுக விமர்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது யதார்த்தமான ஒரு சூழல். எந்த கட்சியா இருக்கட்டும், நேரடியா பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல புதிய கட்சிகளா இருக்கட்டும், யார் எடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே கருத்து திமுக திமுக திமுக. ஆக மக்களிடத்தில் ஒரு வலுவான இயக்கமாக, ஒரு நல்லரசு நடத்தக்கூடிய ஒரு சிறப்புமிக்க முதலமைச்சராக, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால யாருடைய விமர்சனங்களை பத்தியும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய கருத்துக்களா இருந்தா நிச்சயமா நாங்க அதை காது கொடுத்து கேட்டு அதற்கான பணிகளை செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அதனால அரசியல் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் எந்த கருத்துக்களை சொல்றாங்களோ அது அவங்களுடைய கருத்துக்களா நீங்க எடுத்துட்டு போங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், முத்தமிழை டாக்டர் கலைஞர் அவர்களா இருக்கட்டும், நம்முடைய மாநில முதலமைச்சர் தளபதி அவர்களா இருக்கட்டும், மக்களுக்கான ஒரு அரசை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால யாருடைய விமர்சனங்களையும் நாங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அப்படித்தானே சார் சொல்றாங்க. அதிமுக கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. புதுசா வந்தவங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க. இன்னும் கட்சிகள் யார் எடுத்தீங்கன்னாலும் அந்த கருத்துக்களை தானே சொல்றாங்க. அதனால மக்களிடத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்றேங்களா, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் வளர்த்திருக்கிறார். அந்த அளவுக்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இயக்கத்தினுடைய அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ந்து இயக்கத்தை வலுப்படுத்தி இருக்கின்றார். நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்க பொறுத்திருந்து பாருங்க, 2026 தேர்தல் முடிவு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். எங்களுக்கு போட்டியா? நாங்க யாரையும் போட்டியாளரவே பார்க்கலையே. நாங்க மக்களோட இருக்கிறோம், மக்கள் இயக்கமா தலைவர் நடத்திட்டு இருக்காங்க, மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் முனைப்போடு இருக்கும். அதனால யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடல, யாரையும் நான் குறைவாகவும் சொல்லல. அதனால எங்களுக்கான பலம் தேர்தல் களத்துல பணியாற்றிட்டு இருக்கோம். இப்ப இயக்கத்தினுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு பக்கம் அரசினுடைய பணிகள் நடந்துருக்கு. ஏன்னா அது என்கிட்ட கேக்குறீங்க? அதெல்லாம் முதலமைச்சர்கள் அறிவிப்பாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொள்கை ரீதியானதெல்லாம் முதலமைச்சர்கள் அறிவிப்பாங்க. முதலமைச்சர் அறிவிப்பு பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இல்ல, அது 29 மகளிர் மாநாட்டுக்கு தான் வர்றாங்க. 29ஆம் தேதி மாலை நடைபெறுகின்ற மகளிர் மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருக்கிற மாநாட்டுக்கு தான் வர்றாங்க. அதுல கலந்துக்கிட்டு இங்கே எதுவும் நிகழ்ச்சி இல்லை, இங்கே எதுவும் இல்லை. அது ஒன்லி இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சி, அதுல மட்டும் கலந்துக்கிறாங்க. உங்களிடம் ஒரு திருப்பி கேள்வியை கேட்கின்றேன். காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு சென்ற பொழுது இந்திய அரசினுடைய கடன் எவ்வளவு, இப்பொழுது பிஜேபி அரசாங்கம் பதவியேற்ற இந்த நாளில் கடன் எவ்வளவு என்பதை நீங்கள் என்னிடத்தில் சொல்லிவிட்டு அந்த கேள்வியை கேளுங்கள். பிஜேபி அரசாங்கம் வாங்கின கடன் எவ்வளவு, இந்த 10-11 வருஷத்துல பிஜேபி அரசாங்கம் வாங்கின கடன் எவ்வளவு கூடி இருக்கு அப்படிங்கிறது நீங்க அதை எடுத்து பார்த்துட்டு இந்த கேள்வியை எங்களிடம் கேளுங்க. நன்றி. இப்போ இளைஞரணி மாநாட்டை பொறுத்தவரை எங்களுடைய துணை முதலமைச்சர்கள் மிக பிரம்மாண்டமாக ஒரு எழுச்சி மிக மாநாடாக திருவண்ணாமலையில் மிக எழுச்சியோடு நடைபெற்ற மாநாடு முடிந்திருக்கின்றன. அடுத்த மாநாடு எங்க என்பதை எங்களுடைய இளைஞரணி செயலாளர்கள் அறிவிப்பாங்க. இப்ப எங்களுக்கு மகளிரணி மாநாடு நடத்துவதற்கான அந்த வாய்ப்பை தலைவர் கொடுத்திருக்காங்க. இளைஞரணி மாநாடு அறிவிப்பு வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் யார் எங்க நடத்துறாங்க, எந்த பகுதியில் நடத்துறாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டங்களில் பொதுவா இந்த குப்பை எடுப்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்திருக்கு. எந்த பகுதிகளில் அந்த குப்பைகளை கொண்டு போய் நம்ம கொட்ட போனாலும் அந்த இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மாற்று வழிகளை இப்பொழுது அரசாங்கம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும். நீங்க சொன்ன நபரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறைய வாக்குறுதி அள்ளி விட்டாரு, நீங்க எல்லாம் வானலாவே புகழ்ந்து எழுதுனீங்க. வாக்கு எண்ணிக்கை நாள் பாத்தீங்கன்னா ஆங்கில தொலைக்காட்சி வரைக்கும் பேட்டிகள் லைவ் அப்படியெல்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. ஏதோ ரிசல்ட்டே வந்துட்ட மாதிரியும் அங்க அடுத்த பதவியேற்பு விழாவுக்கு போயிட்ட மாதிரியும் அப்படி ஒரு பரபரப்பு நீங்க எல்லாம் சேர்ந்தா உருவாக்குனீங்க. இன்னைக்கும் அதே சூழலை தான் சில பேர்த்துக்கு உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுல கிளம்புறதுல இருந்து போட்டு லைவ் போட்டு ஒரு ஒத்த காரை காட்டி லைவ் எல்லாம் போடுறீங்க. அது பொதுவா சார், உங்க கம்பெனில ஒரு ஜிஎம் நியமிக்கிறது நீங்க நியமிக்கலாம். சில பேர்த்துக்கு மட்டும் சொல்றேன், உங்க கம்பெனில எந்த போஸ்ட் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனா முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது ஒரு தொலைக்காட்சியோ ஒரு பத்திரிகையோ பார்த்து முடிவு செய்ய முடியாது. நீங்க பத்திரிகை எழுதுறவங்க இன்னாருதான் அப்படின்னு எழுதுறத மக்கள் தீர்மானிக்க மாட்டாங்க. மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும் யார் முதலமைச்சருங்கிறத. ஒருத்தரை புகழ்ந்து எழுதுனதுனாலயோ, ஒருத்தரை 3ஆம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ, இன்னொருத்தர் 6ஆம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ மாற்றங்கள் உருவாக்கிட முடியாது. மக்கள் தான் யார் முதலமைச்சர்ங்கிறத தீர்மானிக்கணும். அதனால நீங்க சொல்றக்கூடிய நபர் என்னெல்லாம் சொன்னாரு, ஏதாவது ஒண்ணு இருக்கா? நான் கேட்கிறேன், கோயம்புத்தூர் நான் அன்னைக்கே கேள்வி கேட்டேன், ஆர்ப்பாட்டத்தப்ப அண்ணகிட்டையும் கேட்டேன். ஏதாவது பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 10-12 ஆண்டுகள்ல கோவை மாவட்டத்திற்கு என்று ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க. ஒரு திட்டத்தை நாங்க செஞ்சோம்னு பிஜேபி சொல்லுவோம். அதுக்கு பிறகு நாங்க பட்டியல் போடுறோம் என்னென்னலாம் மாநில அரசாங்கம் மாநில நிதிகளை கொண்டு நாங்க இங்க செயல்படுத்தி இருக்கிறோம், எந்த அளவிற்கு கோவை வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நாங்க சொல்றோம். அதனால ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸா இருக்கட்டும், மெட்ரோவா இருக்கட்டும், எதுக்குமே நிதியும் கொடுக்க மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் பிஜேபிக்கு அக்கறை இல்லை. அக்கறை இல்லாத ஒரு கட்சியில் இருக்கிற நபரை பத்தி நீங்க பேசுறீங்க. அதனால அதை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.